ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் 6 சாப்டர் நம்பர் 1 மெஷர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் மோஷன். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்த்தோம்? வாட் இஸ் மெஷர்மெண்ட், அதை பற்றி தான் பார்த்தோம். கரெக்டாக? ஸோ மெஷர்மெண்ட் அப்படின்னா என்ன, இந்த மெஷர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா எப்படிலாம் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம். கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போ மெஷர்மெண்ட் அப்படின்னா எனக்கு என்னது, ஜென்ரலாக கம்பேரிசன் ஆஃப் அன்னோன் குவான்டிட்டி வித் சம் நோன் குவான்டிட்டி. அதாவது ஒரு குவான்டிட்டி எனக்கு தெரியும். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு 2 கிலோகிராம் ஆஃப் டொமேட்டோஸ் வாங்குகிறேன் அப்படின்னா கடையில் அந்த பீம் பேலன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே 2 கிலோகிராமோட அந்த ஸ்டோனை என்ன பண்ணிடுவாங்க, வச்சுருவாங்க. பிகாஸ் இது எனக்கு என்ன குவான்டிட்டி, இது வந்து நோன் குவான்டிட்டி. கரெக்டாக? பட் அதே இன்னொரு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயோ ரைட் ஹேண்ட் சைட்லையோ அதில் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, இந்த டொமேட்டோஸை ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அன்லெஸ் தீஸ் 2 குவான்டிட்டிஸ் பிகம் ஈக்குவல். கரெக்டாக? இங்கேயும் எனக்கு 2 கிலோகிராம் இருக்கணும், இங்கேயும் எனக்கு 2 கிலோகிராம் இருக்கணும். அப்படி இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, அந்த குவான்டிட்டியை ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போது எனக்கு 2 கிலோகிராம் அந்த ஸ்டோன் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா அந்த பீம் பேலன்ஸில், அது எனக்கு நோன் குவான்டிட்டி. அந்த சேம் குவான்டிட்டி அளவுக்கு நான் ஒரு தெரியாத டொமேட்டோஸை அந்த குவான்டிட்டிக்கு மேட்ச் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பேன், ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து மெஷர்மெண்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த மெஷர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு முக்கியமாக ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக ஒரு நம்பர் இருக்கும். மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு நம்பர். என்ன சார் நம்பர்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்போ இந்த 2 கிலோகிராம் ஆஃப் டொமேட்டோஸ் அப்படின்றது, இந்த 2 அப்படின்றது எனக்கு என்னது, ஒரு நியூமரிக்கல் வேல்யூ. கரெக்டாக? இது ஒரு நம்பர். கரெக்டாக? நத்திங் பட் இது ஒரு எனக்கு நம்பர். பட் இந்த கிலோகிராம் அப்படின்றது எனக்கு என்னது, ஒரு யூனிட். கிலோகிராம் அப்படின்றது எனக்கு என்னது, ஒரு யூனிட். ஸோ அப்போது ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் 2 பார்ட்ஸ். ஒன் இஸ் வாட், அ நம்பர், அண்ட் த ஒன் இஸ் அ யூனிட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், மை மதர் brought 2 கிலோகிராம் ஆஃப் டொமேட்டோஸ்ன்னு பார்த்தோம். கரெக்டாக? மை மதர் brought 2 கிலோகிராம் ஆஃப் டொமேட்டோஸ். ஸோ இப்போ இந்த 2 கிலோகிராமில் பார்த்தீங்கன்னா 2 அப்படின்றது எனக்கு நம்பர், அதே மாதிரி கிலோகிராம் அப்படின்றது எனக்கு என்னது, ஒரு யூனிட். அதே மாதிரி ஐ பாட் 2 மீட்டர் பென்சில். இதில் பார்த்தீங்கன்னா 2 அப்படின்றது ஒரு நம்பர், மீட்டர் அப்படின்றது யூனிட். கரெக்டாக இல்லையா? அப்போது நம்ம ஒவ்வொரு குவான்டிட்டியை மெஷர் பண்ணும்போது ஓகேவா, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷரிங் டூல்ஸை வச்சுருக்கோம். கரெக்டாக இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஏ இமேஜின் பண்ணிக்கோங்க, இது ஒரு பாயிண்ட் ஏ, அதே மாதிரி இது ஒரு பாயிண்ட் பி. இந்த ரெண்டுத்துக்கான நடுவில் டிஸ்டன்ஸை நான் என்ன பண்ணுவேன், நம்ம கீழே சின்னதாக ஒரு சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்குது. கரெக்டாக இல்லை? நம்ம எல்லோரும் நம்ம பவுச்சில் வச்சுருப்போம். 0 to அந்த சென்டிமீட்டர் ஸ்கேலில் பார்த்திங்கன்னா அப் டு 0லேருந்து எனக்கு எது வரைக்கும் இருக்கும், 0லேருந்து 15 வரைக்கும் இருக்கும். அப்போது நான் ஏ அப்படின்னு ஒரு பாயிண்ட், பி அப்படின்னு பாயிண்ட் நடுவில் வச்சேன்னா சம்திங் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 2 சென்டிமீட்டர் நினச்சிக்கோங்க. அப்போது ஏ பாயிண்ட்டுக்கும் பி பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ, எனக்கு 2 சென்டிமீட்டர். கரெக்டாக இல்லையா? அப்போது இந்த 2 சென்டிமீட்டரை நான் எதை வச்சு மெஷர் பண்ணுறேன், நத்திங் பட் ஒரு ஸ்கேல், அதாவது மெஷரிங் ஸ்கேலுன்னு சொல்லலாம். கரெக்டாக இல்லையா? அப்போது ஒரு பாயிண்ட் ஏக்கும் பாயிண்ட் பிக்கும் நான் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் ஸ்கேலை வச்சு 15 சென்டிமீட்டர் ஸ்கேலில் வச்சு நான் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம எல்லாரும் வந்து என்ன போவோம், டெய்லர் கடைக்கு போகும்போது அவர் என்ன பண்ணுவார், எடுத்த உடனே நம்மளுக்கு உடனே சட்டையை தைச்சி கொடுப்பாரா, கொடுக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு ஒரு மெஷரிங் டேப் எடுத்துகிட்டு அந்த மெஷரிங் டேப்பில் என்ன பண்ணுவார், நம்மளோட ஃபுல் பாடியோட அளவை எடுப்பார். கரெக்டாக இல்லையா? ஸோ நமக்கு எந்த டைப்பில் ஷர்ட் போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக சூட் ஆகும், எந்த எந்த மெஷர்மெண்ட்டில் போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மெஷரிங் டேப் எடுத்து ஃபுல்லாக நம்ம பாடி ஃபுல்லாக என்ன பண்ணுவார், மெஷர்மெண்ட் பண்ணி எடுப்பார். கரெக்டாக இல்லையா? பிகாஸ் டு ஸ்டிச் த ஷர்ட். ஸோ அப்போது அந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஷோல்டர் ரைட்லேருந்து லெஃப்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார், ஒரு மெஷரிங் டேப் வச்சு 5 இன்ச்சஸா 6 இன்ச்சஸா 7 இன்ச்சஸா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார், மெஷர் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஷோல்டர் இருக்குது எனக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த ஷோல்டர் பார்த்தீங்கன்னா
இங்கே ஒரு இது ஒரு ஷோல்டரு பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்க. அதே இன்னொரு அதாவது இது ரைட் ஹேண்ட்லேருந்து இது லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து. இதுக்கு நடுவில் இருக்கிற இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு 12 இன்ச்சஸ்ன்னு வச்சுக்கோங்க. 12 இன்ச்சஸ் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு பின்னாடி ஷர்ட்டை டிச் பண்ணும்போது 12 இன்ச்சஸ் அளவுக்கு என்ன பண்ணுவார், நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சஸ் அவர் என்ன பண்ணுவார், பண்ணி கொடுப்பார். கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போது மெஷரிங் டேப் அப்படின்றது எனக்கு நத்திங் பட் எனக்கு என்னது, ஒரு விதமான மெஷர்மெண்ட். சரிங்களா? அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கடைக்கு போகிறோம். அந்த கடைக்கு போகும்போது அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வெயிட் மிஷின் வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா, ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு கடையில் ஒரு ஏதாச்சும் ஒரு டொமேட்டோ பொட்டேட்டோ வாங்குகிறோம் அப்படின்னா அவர் அப்படியே எடுத்து அப்படியே நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், ஒரு வெயிங் மிஷினில் வச்சு அந்த வெயிங் மிஷினில் எவ்வளோ கிலோகிராம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் 500 கிலோகிராம்ஸ் சொன்னேன்னா இதில் கரெக்டாக 500 வர வரைக்கும் என்ன பண்ணுவார், குவான்டிட்டியை 500 கிராம் வர வரைக்கும் குவான்டிட்டியை மேலே ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அட் அ சர்டன் டைம் எனக்கு இந்த குவான்டிட்டியும் சேம் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதை பேக் பண்ணி அவர் என்ன பண்ணுவார், கொடுத்துருவார். கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போது ஒரு ஆப்ஜெக்டோட மாஸை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் அந்த இடத்துல எதை யூஸ் பண்ணுறேன், நத்திங் பட் வெயிங் மிஷின். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நம்ம எல்லோரும் டெய்லியும் டைம் பார்க்க மாட்டோமா? ஸோ அப்போது ஒரு அக்யூரேட் டைம் கிடைக்க நம்ம எதை யூஸ் பண்ணுவோம், ஸ்டாப் கிளாக். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். இப்போ நானும் உங்கள் ஃப்ரெண்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம ஸ்கூல் வரைக்கும் வந்து ரன்னிங் ரேஸ் ஓடுறோம் அப்படின்னா யார் அக்யூரேட்டாக எவ்வளோ டைமில் வந்தா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக இல்லையா? இந்த ஸ்டாப் வாட்சில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக செகண்ட்ஸ் எனக்கு என்ன கேட்டிருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போது ஒரு அக்யூரேட் டைம் ஆக்டிவிட்டியை நான் நோட் பண்ண நான் என்ன யூஸ் பண்ணுறேன், ஸ்டாப் கிளாக் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி டு மெஷர் a length of an object we use what, meter scale, but to measure the distance we use what, inch tape. For measuring the length of the distance அப்படின்றத we use measuring tape. அதே நம்ம for measuring length of an object we can use meter scale. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெஷர்மெண்ட்டோட ஒரு இன்ட்ரொடக்ஷன். இப்போ தான் நம்ம மெயின் டாப்பிக்கே போகிறோம். டாபிக் நம்பர் 1 என்ன சார் we are going to study அப்படின்னு பார்த்தீங்கன்னா what is length. we are going to study about what is length. இந்த லென்த் அப்படின்னு என்னென்னு முதல்ல பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எனக்கு இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இமேஜின் இட் இஸ் அ பாயிண்ட் ஏ. இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இமேஜின் இட் இஸ் அ பி. இந்த பாயிண்ட் ஏக்கும் பாயிண்ட் பிக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் எனக்கு நத்திங் பட் எனக்கு என்னது, லென்த்து. ஸோ பாயிண்ட் ஏக்கும் பாயிண்ட் பிக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல லென்த்துன்னு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், அதே மாதிரி எனக்கு வந்து 2 பாயிண்ட் நடுவில் தான் டிஸ்டன்ஸாக கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு புக் எடுத்துக்கிறீங்க, உங்கள் புக் இருக்குது, டெக்ஸ்ட் புக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டெக்ஸ்ட் புக்கில் இந்த கார்னரும் அதுவும் ஒரு லென்த்து தான். அதே மாதிரி இந்த கார்னரும் இதுலேருந்து இந்த இருக்கிற டிஸ்டன்ஸும் அதுவும் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் தான். இந்த கார்னரும் ஒரு டிஸ்டன்ஸ் தான். அதே மாதிரி இங்கே இருக்க கார்னர் டிஸ்டன்ஸ் தான். அப்போது அது சுற்றி கார்னர் எல்லாமே எனக்கு டிஸ்டன்ஸ் தான். அதே மாதிரி நம்ம ஸ்கூல்லேருந்து, இதுதான் நம்ம ஸ்கூல் அப்படின்னா நம்ம ஸ்கூல்லேருந்து அதே நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிறோம் பார்த்தீங்களா, அதுவும் எனக்கு என்ன தான், ஒரு விதமான டிஸ்டன்ஸ் தான். ஓகேவா? சரி சார், அப்போது இந்த டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் if I want to measure smaller distance, எனக்கு சின்ன லென்த்து. இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ நான் ஒரு ரஃப் நோட் எடுத்துக்கிட்டேன். அந்த ரஃப் நோட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் ஏ, இங்கே ஒரு பாயிண்ட் பி அப்படின்ற ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறேன்னா நான் இது ஆப்வியஸாக உங்களுக்கு என்ன சொன்னேன், ஒரு மீட்டர் ஸ்கேலை வச்சு நான் என்ன பண்ணிடுவேன், மெஷர்மெண்ட்டை பண்ணிடுவேன். கரெக்டாக இல்லையா? அதே நான் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஸ்கூலோட, ஓகேவா, உங்கள் ஸ்கூலோட, ஓகேங்களா, உங்கள் ஸ்கூலோட கேட்லேருந்து ஃப்ரம் ஸ்கூல் கேட் டு பார்க்கிங் ஏரியா ஆர் ரோடு, இதை மெஷர் பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன், ஒரு விதமான மெஷரிங் டேப்பை யூஸ் பண்ணுவேன். கரெக்டாக இல்லையா? ஸோ நீங்கள் வந்து இந்த ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டாக ஒரு பெரிய டேப் ஒன்று வச்சுருப்பாங்க. கரெக்டாக இல்லையா? அது அப்படியே லைனாக வரும் அந்த டேப்பு. கரெக்டாக இல்லையா?
ஸோ அந்த டேப் வச்சு நான் என்ன பண்ணுவேன், ஈஸியாக மெஷர் பண்ணிடுவேன். அந்த டேப் எதில் சார் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸை வி மெஷர் இன் மீட்டர். எந்த டிஸ்டன்ஸ் சார்? ஃப்ரம் ஸ்கூல் கேட் டு பார்க்கிங் கேட். ஏன்னா இது ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இல்லை, கம்பேர் டு இந்த ஏ பாயிண்ட் சின்ன பி பாயிண்ட்டை விட இந்த ஸ்கூல்லேருந்து பார்க்கிங் ஆர் ரோடு நான் மெஷர் பண்ணுற டிஸ்டன்ஸ் அதிகம். ஸோ அதனால் அந்த டிஸ்டன்ஸை நான் என்ன பண்ணுவேன், இதை மீட்டரில் எடுப்பேன். அதே பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பியை நான் மீட்டர் ஸ்கேலில் ஆர் நம்ம யூஸ் பண்ணுற அந்த 15 சென்டிமீட்டர் இன்ச்சஸ் ஸ்கேலில் நான் வந்து ஒன்று அதை சென்டிமீட்டராக எடுப்பேன் ஆர் மில்லிமீட்டராகவும் எடுப்பேன். சரிங்களா? ஸோ அப்போது அதே மாதிரி எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா பார்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து நம்ம வீட்டிலேருந்து, ஓகேவா, நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு நம்ம டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டிலேருந்து இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் ஃப்ரெண்டு வீடு மொத்தமாக வந்து 10 கிலோமீட்டர். அப்போ இதை மட்டும் ஏன் சார் நம்ம கிலோமீட்டரை யூஸ் பண்ணுறோம்? இதை ஏன் சார் ஸ்கூல் கேட் டு ரோடு நம்ம மீட்டர் யூஸ் பண்ணோம்? இந்த ஸ்கூல் கேட் டு ரோடு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் உங்களுக்கு வந்து ஒரு 100 மீட்டர் வரும். கரெக்டாக இல்லையா? அதாவது 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் வரும். பட் இதே உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் ஃப்ரெண்டு வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் இருக்குது. அப்போது லார்ஜர் டிஸ்டன்ஸை நம்ம எதில் மெஷர் பண்ணுவோம்? கிலோமீட்டரில் மெஷர் பண்ணுவோம். கிலோமீட்டரை விட கம்மியாக இருக்க டிஸ்டன்ஸை நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? மீட்டரில் யூஸ் பண்ணுவோம். மீட்டரை விட கம்மியாக இருக்கிறது நம்ம அதே யூஸ் பண்ணுவோம்? சென்டிமீட்டர். அதாவது பாயிண்ட் பிட்வீன் ஏ அண்ட் பி. இப்போ நான் ரஃப் நோட்டில் வரைஞ்சி ஒரு 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 பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி அப்படின்னு மார்க் பண்ணி இதை நான் ஸ்கேலில் மெஷர்மெண்ட் பண்ணேன்னா நல்லா ஈஸியாக என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போது லார்ஜர் மெஷர்மெண்ட்டை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம்? கிலோமீட்டர்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம்? மெஷர் பண்ணுறோம். அதனால தான் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். The distance between one point and the other point is known as what? Length. Very good. So அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா the standard unit of length is what? Meter. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி it is represented by letter M. Very small lengths can be measured in millimeter and centimeter. Larger measures height of the building, length of the banner, இதெல்லாமே all measured in what? Meter. ஃபார் 2 cities, அதான் சொன்னால பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் இருக்கிற லார்ஜர் டிஸ்டன்ஸை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம்? கிலோமீட்டரில் மெஷர் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. SI யூனிட் ஆஃப் லென்த் இஸ் வாட்? SI யூனிட் ஆஃப் லென்த் இஸ் வாட்? திஸ் மீட்டர். ஓகேவா? சரி சார். ஓகே சார், இதெல்லாம் நம்ம புரிஞ்சிச்சு சார். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் ஆஃப் லென்த்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் அப்படின்றது எனக்கு மொத்தமாக 1000 மீட்டருக்கு எழுதுவோம். அதாவது 1 கிலோமீட்டர் அப்படின்றது எனக்கு என்னது? மிகப்பெரிய டிஸ்டன்ஸ். கரெக்டாக இல்லையா? லார்ஜர் டிஸ்டன்ஸ். அதனால் 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு நான் என்ன சொல்கிறேன்? 1000 மீட்டர் சொல்கிறேன். அதே மாதிரி எனக்கு 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். இந்த 1 மீட்டர் அப்படின்னா இப்போது நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கேல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ சென்டிமீட்டர்? 15 சென்டிமீட்டர் ஸ்கேல். கரெக்டாக இல்லையா? இந்த 15 சென்டிமீட்டர் ஸ்கேலில் நான் வந்து ஒரு 6 ஸ்கேல் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எவ்வளோ தான் கிடைக்கும்? 9 தான் கிடைக்கும். 90 சென்டிமீட்டர் தான் கிடைக்கும். எவ்வளோ சென்டிமீட்டர் கிடைக்கும்? சாரி, 90 சென்டிமீட்டர். ஏன்னா 15 6 எனக்கு எவ்வளோ? 90 சென்டிமீட்டர். இந்த 6 ஸ்கேலையும் இன்னொரு 7th ஸ்கேலை அதை பாதியாக உடைச்சி வச்சேன்னா மட்டும்தான் எனக்கு என்ன கிடைக்கும்? மொத்தமாக 100 சென்டிமீட்டர் கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? அப்போது 1 மீட்டர் அப்படின்றது எனக்கு நத்திங் பட் எவ்வளோ? 100 சென்டிமீட்டர். அதே மாதிரி 1 சென்டிமீட்டர் அப்படின்றது எனக்கு எவ்வளோ? 10 மில்லிமீட்டர். இப்போ நம்ம ஸ்கேல் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஆரம்பித்து 1 2 3 4 5th லைன் பெருசாக இருக்கும். 6 7 8 9 10th லைன் பெருசாக இருக்கும். அப்போ இங்கே 0லேருந்து இந்த 10, ஓகேவா, இங்கே 1 அப்படின்ற ஒரு நியூமரிக்கல் வர வரைக்கும் இதை நான் என்ன சொல்லுவேன்? ஃபுல்லாக சேர்த்து மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லுவேன். புரிஞ்சுதுங்களா? ஓகேவா? சரியா? சரி, இப்போது நம்ம இன்னொரு தடவை அதை ரிவைஸ் பண்ணிடுவோம். அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 10 மில்லிமீட்டர். அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்கேல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே 0லேருந்து ஆரம்பித்து 1 2 3 4 5 5th லைன் பெருசாக இருக்கும். 6 7 8 9 10th லைன். அப்போ இங்கே 1 வருது. அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் டோட்டலாக எனக்கு என்னது? நத்திங் பட் மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சின்ன லைன் அர்த்தம்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 1 மீட்டர். 1 மீட்டர் அப்படின்றது எனக்கு என்னது 100 சென்டிமீட்டர். இந்த மாதிரி 0லேருந்து 15 வரைக்கும் நம்மக்கிட்ட ஸ்கேல் இருக்கும், கரெக்டாக இல்லையா? சில பேர் லாங் சைஸ் ஸ்கேலும் வச்சுருப்பீங்க. எது வரைக்கும் இருக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குமா இருக்காதா? ஸோ அதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த 0லேருந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குமா இருக்காதா? அந்த மாதிரி நான் ஒரு 3 ஸ்கேல்ஸை நான் என்ன பண்ணுவேன், ஜாயின் பண்ண எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? மொத்தமாக பார்த்தீங்கன்னா 90 சென்டிமீட்டர் கிடைக்கும். இன்னும் ஒரு 10 சென்டிமீட்டர் சின்ன ஸ்கேலில் உடச்சேன் அப்படின்னா 10 சென்டிமீட்டர், 90 + 10 மொத்தமாக எவ்வளோ எனக்கு 100 சென்டிமீட்டர். இவ்வளோ பெரிய சென்டிமீட்டர் பார்த்துக்கோங்க. அப்போது 1 மீட்டர் அப்படின்றது எனக்கு எவ்வளோ 100 சென்டிமீட்டர். அதே மாதிரி எனக்கு 1 கிலோமீட்டர் அப்படின்னா எனக்கு மொத்தமாக எவ்வளோ மீட்டர்? 1000 மீட்டர். ஸோ நல்லா நினைவு பண்ணிக்கோங்க. 1 சென்டிமீட்டர் அப்படின்னா எவ்வளோ? 10 மில்லிமீட்டர். 1 மீட்டர் அப்படின்னா எனக்கு எவ்வளோ? 100 சென்டிமீட்டர். 1 கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர். ஏன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்? ஆப்வியஸாக ஒரு 5 கிலோமீட்டர் அப்படின்னா எனக்கு மொத்தமாக எவ்வளோ? 5000 மீட்டர். மொத்தமாக ஹவு மச்? 5000 மீட்டர். ஒய் சார், எப்படி சார் வந்தது அப்படின்னா 5 × 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு வாட்? 1000 மீட்டர். அப்போ 5 × 1000 இஸ் வாட்? 5000 மீட்டர். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா இல்லையா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து யூனிட் ஆஃப் லென்த்தை நம்ம என்ன பண்ணுவோம், கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். எதை பற்றி பார்க்க போகிறோம்? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். இப்போது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு பேஸான ஒரு 3 சிஸ்டம் இருந்தது எனக்கு. நம்ம இந்த 16 அதாவது ஒரு 17th 16th செஞ்சுரியில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு 3 விதமான சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் இன்ஜினியரிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சிஸ்டம் எனக்கு என்ன சிஸ்டம்? பிரிட்டிஷ் இன்ஜினியரிங் சிஸ்டம். இந்த பிரிட்டிஷ் இன்ஜினியரிங் சிஸ்டம் என்ன சார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஒரு என்ன சிஸ்டம்னு சொல்லுவாங்க அப்படின்னா எஃபிஎஸ் சிஸ்டம். இந்த பிரிட்டிஷ் சிஸ்டமும் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா எஃபிஎஸ் சிஸ்டம். இந்த எஃபிஎஸ்ல எப்படி சார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட், பவுண்ட் அண்ட் செகண்ட். இந்த ஃபுட் அப்படின்னா நத்திங் பட் எனக்கு ஒரு லென்த்தாக யூஸ் பண்ணாங்க. பவுண்ட் அப்படின்னா இதை வந்து நம்மளுக்கு மாஸாக யூஸ் பண்ணாங்க. செகண்ட் அப்படின்னா அது நம்ம எப்படி யூஸ் பண்ணாங்க? டைம்னு யூஸ் பண்ணாங்க. இப்படி வந்தது தான் எனக்கு என்னது பிரிட்டிஷ் இன்ஜினியரிங் சிஸ்டம். ஓகேவா? ஆஃப்டர் பிரிட்டிஷ் இன்ஜினியரிங் சிஸ்டம் எனக்கு அடுத்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ் சிஸ்டம். அந்த சிஜிஎஸ் சிஸ்டமை நம்ம என்ன சொல்லுவோம்? காஷியன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காஷியன் சிஸ்டமில் எப்படி யூஸ் பண்ணாங்க சார் அப்படின்னா இங்கே ஃபுட் யூஸ் பண்ணாங்க. லென்த்துக்கு இங்கே லென்த்துக்கு ஃபுட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இங்கே அதே லென்த்துக்கு எனக்கு சென்டிமீட்டராக யூஸ் பண்ணாங்க. அதே லென்த்துக்கு என்ன யூஸ் பண்ணாங்க? சென்டிமீட்டராக யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ் யூஸ் பண்ணாங்களா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அதே பவுண்டுக்கு இங்கே கிராம், பவுண்ட் பதிலாக இங்கே கிராம். அதே மாஸுக்கு இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? கிராம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் செகண்டுக்கு டைம் தான், இங்கேயும் செகண்ட்னா டைம் தான். டைம் வந்து எந்த சிஸ்டத்துலேயும் எனக்கு வந்து மாறலை, எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருந்தது. பட் இந்த ஃபூட்டாக இருக்கட்டும், இந்த பவுண்டாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த சென்டிமீட்டர் கிராம், இந்த சென்டிமீட்டர் கிராம் அப்படின்னா அது எனக்கு நத்திங் பட் சிஜிஎஸ் சிஸ்டம். அதே எனக்கு ஃபுட், பவுண்ட் அப்படி வந்ததுன்னா அது நத்திங் பட் எனக்கு என்ன சிஸ்டம்? எஃபிஎஸ் சிஸ்டம். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? இப்போ லாஸ்ட் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சிஸ்டமாக பார்க்க போகிறோம். அதே என்ன சிஸ்டம் சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எம்கேஎஸ் சிஸ்டம். இதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸான சிஸ்டம். அதாவது முக்கால்வாசி சிஸ்டமில் பார்த்திங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு வந்து எனக்கு ஃபண்டமெண்டலாக இருந்தது. எதுலேயும் வந்து சேஞ்சஸ் இல்லாமல், அதாவது எப்படி சொல்கிறது, அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக இருந்த சிஸ்டம் தான் எனக்கு பார்த்திங்கன்னா எம்கேஎஸ் சிஸ்டம். இந்த எம்கேஎஸ் சிஸ்டத்தில் லென்த்தை வந்து ஆஸ் யூஷுவல் அவங்க மீட்டர்னு எடுத்துக்கிட்டாங்க, மாஸை வந்து ஆஸ் யூஷுவல் கிலோகிராம்னு எடுத்துக்கிட்டாங்க. டைம் ஆப்வியஸாக நான் என்ன சொன்னேன்? செகண்டு தான். அது மாறவே மாறாது. கரெக்டாக? ஸோ இந்த 3 சிஸ்டமை வச்சு ஒரே குழப்பம் எல்லா சயின்டிஸ்ட்க்கும். என்னடா இது, ஒரு கண்ட்ரியும் ஒவ்வொரு சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்களே, என்ன சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுறது?
ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கே அப்படின்னு சொல்லி கடைசியாக எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து ஒரு இடத்துல மீட்டிங் வச்சு கடைசியாக சொன்ன சிஸ்டம்ஸ் தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சிஸ்டம். அந்த சிஸ்டம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு விதமான சிஸ்டம் வச்சுட்டாங்க. அப்போ சயின்டிஸ்ட்டுக்கு என்ன ஆச்சு, அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. அதனால் மொத்த கண்ட்ரியும் ஒன்றா உட்காந்து சேர்ந்து அதை கடைசியாக நம்மளுக்கு கொடுத்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் எதோட ரேஷ்னல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த எம்கேஎஸோட ரேஷ்னல் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த எம்கேஎஸும் இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டமும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதோட யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா அதாவது யூனிட்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படி கூட நம்ம சொல்லலாம். அந்த ஃபண்டமெண்டல் இருக்குது பார்த்திங்கன்னா, எதெல்லாம் ஃபண்டமெண்டல் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லென்த்து, ஓகேவா, மாஸு, டைமு, இது எல்லாமே இதுலேயும் சேஞ்ச் ஆகாது, அதே மாதிரி எம்கேஎஸ்லேயும் சேஞ்ச் ஆகாது. அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எம்கேஎஸ் சிஸ்டமை நம்ம ரேஷ்னல் ஆஃப் என்ன சொல்லுவோம் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்னு சொல்லுவோம். பிகாஸ் அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த விதமான ஃபேக்டர்ஸ் எனக்கு என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. அதனால தான் நம்ம இதை எம்கேஎஸ் சிஸ்டம்க்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எம்கேஎஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாத்துக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லென்த் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு மீட்டர் தான். அதுக்கு பதிலாக இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு விதமான குவான்டிட்டியும் யூனிட்டும் என்ன பண்ண மாட்டாங்க, இதில் சேர்க்கவே மாட்டாங்க. ஓகேவா. ஸோ அதனால் எஸ்ஐ சிஸ்டம் இஸ் எ ரேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ எஸ்ஐ சிஸ்டம்மை என்ன சொல்கிறாங்க, ரேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ இது என்னென்னா ஒரே ஒரு குவான்டிட்டிக்கு ஒரே ஒரு யூனிட்டை மட்டும்தான் இதில் இப்போ என்ன பண்ண முடியும், என்னால் அலோவ் பண்ண முடியும், என்னால் போட முடியும். மற்றபடி என்னால் எதுவுமே என்ன பண்ண முடியாது, போட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு எனர்ஜி, ஓகேவா, எனர்ஜி என்னது நீங்களே சொல்லுங்கள். எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், சார் சொல்லித்தரேன். எல்லா எனர்ஜிக்கும் எனக்கு யூஸ் பண்ணுற ஒரே ஒரு யூனிட் பார்த்திங்கன்னா ஜூல் அப்படின்ற யூனிட். அது எந்த எனர்ஜியாக இருக்கட்டும், ஓகேவா. எனர்ஜி அப்படின்னு வந்தாலே அதோட எஸ்ஐ யூனிட் எனக்கு என்னது, ஜூல். அப்போது இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை ஒரு எனர்ஜி அப்படின்ற ஒரு சிஸ்டம், ஒரு எனர்ஜி அப்படின்ற ஒரு இது இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு யூனிட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுது ஆல்மோஸ்ட் எல்லா இதுலேயும். அது என்னது, எனக்கு நத்திங் பட் ஜூல். ஸோ அதனால தான் இதை ரேஷ்னல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்க, ரேஷ்னல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கே சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் அப்படின்றது எனக்கு மீட்டர், எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் அப்படின்றது எனக்கு கிலோகிராம், எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம் அப்படின்றது எனக்கு செகண்ட், எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஏரியா அப்படின்றது மீட்டர் ஸ்கொயர், அதாவது எம் ஸ்கொயர். அதே மாதிரி எனக்கு எஸ்ஐ யூனிட் ஆஃப் வால்யூம் அப்படின்றது எம் கியூப், அதாவது எஃப்ஐனோட வால்யூம் அப்படின்றது எம் கியூப். சரியா. ஸோ இது வரைக்கும் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ நம்ம என்னென்ன டாபிக்ஸ் இன்றைக்கி பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் லென்த் அதை பற்றி பார்த்துருக்கோம். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் ஃபார் மெஷரிங் டூல்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் மெஷர்மெண்ட் அப்படின்னு பற்றி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மாஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம், டைம் அப்படின்னா எல்லாமே பார்ப்போம். அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு கொஞ்சம் கிளியராக பார்ப்போம். ஸோ இது முடித்த பிறகு நம்ம மோஷன்ஸ், டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.